அன்வர் ராஜா அவர்கள் மாணவ பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கள அரசியலுக்கு வந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலேயே திமுகவிற்கு வந்தவர், ஒரு மூத்த தலைவர். கள அரசியலிலே நீண்ட காலமாக திமுகவிலே இருந்த போதும் எம்ஜிஆர் அவர்கள் மீது பெரிய பற்று கொண்டவராக, ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ராமநாதபுரம் தொகுதியிலே வெற்றி பெற்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக 2001-2006 காலகட்டங்களிலே இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய அடிப்படைகளை தகர்க்கிற வண்ணமாக எடப்பாடி பழனிசாமியை நடந்து கொள்கிறார். இது அதிமுகவினுடைய குரல் இல்லையே, இந்த குரல் யாருடைய குரல்? இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய குரல். அவர்கள்தான் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும், அதை அரசாங்கம் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிக நீண்ட நெடுங்காலமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவோடு அதிமுக கூட்டணி போனதன் வழியாக இஸ்லாமியர் வாக்கு வங்கி இல்லாமல் போய்விட்டது. முக்குளத்தோர் சமூகமும் இன்றைக்கு முழுக்க முழுக்க அதிமுகவோடு முரண்பட்டு நிற்கிறது. முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கும் கீழானவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். மதவாத சக்திகள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். அதிமுக சார்ந்தவர்கள் இதே போல திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி கொஞ்சம் பேர் வாக்களிக்கிறார்கள் என்கிற போது திமுகவுக்கு எதிராக ஒன்று திரட்டப்பட வேண்டிய வாய்ப்பை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள். எனவே ஒருபோதும் அதிமுக மீண்டும் வெல்லாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் சூழ்நிலையிலே இன்றைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் திமுகவிலே இணைந்தது இன்றைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. அன்வர் ராஜா அவர்கள் மாணவ பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கள அரசியலுக்கு வந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலேயே திமுகவிற்கு வந்தவர், ஒரு மூத்த தலைவர். கள அரசியலிலே நீண்ட காலமாக திமுகவிலே இருந்த போதும் எம்ஜிஆர் அவர்கள் மீது பெரிய பற்று கொண்டவராக, பேரன்பு மிக்கவராக இருந்து அப்படியே படிப்படியாக அரசியலிலே அவர் அதிமுக என்கிற கட்சியை தொடங்குகிற போது தொடக்க நிலையிலேயே அந்த கட்சிக்கு தூணாக இருந்து படிநிலையிலே அவர் ஒரு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே முதல் பதவியை பெறுகிறார். கட்சியினுடைய மிக முதன்மையான ஆட்களில் ஒருவராக, அந்த கட்சியினுடைய முக்கிய தூண்களில் ஒருவராக தொடக்க காலத்திலே இருந்து பயணித்தவர். அதிமுகவினுடைய அதாவது எம்ஜிஆர் அவர்களினுடைய மறைவுக்கு பின்பு ஜானகி அணியிலே இருந்தார். பின்னாளிலே எல்லாம் ஒன்று கூடிய போது ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ராமநாதபுரம் தொகுதியிலே வெற்றி பெற்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக 2001-2006 காலகட்டங்களிலே இருந்திருக்கிறார். இப்படி அமைச்சராக இருந்தவர் பின்னாளிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பல கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகளிலே இருந்தவர். ஒரு கடுமையான விமர்சனத்தை இன்றைக்கு அதிமுக மீது வைத்திருக்கிறார். இதற்கு முன்பும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அதிமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு பாஜக அதை பின்பற்றக்கூடிய இடத்திலே இருந்தது. இந்த முறை எப்படி இருக்கிறது என்றால், தலைகீழ் மாற்றமாக பாஜக தலைமை வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியிலே அதிமுக அங்கம் வைக்கிறது. எல்லாவற்றையும் மேலிடம்தான் முடிவு செய்யும், டெல்லி தான் முடிவு செய்யும், அமித்ஷா தான் முடிவு செய்வார் என்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய அடிப்படைகளை தகர்க்கிற வண்ணமாக எடப்பாடி பழனிசாமியை நடந்து கொள்கிறார். குறிப்பாக அவர் பிரச்சாரத்திலே பேசுகிற போது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வசூலிலே இருந்து, அதிலே வரக்கூடிய உபரி வருமானத்திலே இருந்து நீங்கள் எப்படி கல்லூரி கட்டலாம் என்று அந்த பிரச்சார பயணத்திற்கு நடுவிலே அவர் கேட்டார். இது அதிமுகவினுடைய குரல் இல்லையே, இந்த குரல் யாருடைய குரல்? இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய குரல். அவர்கள்தான் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும், அதை அரசாங்கம் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிக நீண்ட நெடுங்காலமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை என்பது தனியார் வசம் இருந்து பல்வேறு முறைகேடுகளுக்கு ஆளாகி, பாலியல் சுரண்டலுக்கெல்லாம் பெண்கள் ஆளாக்கப்பட்டு, பல நிதி நிர்வாக ரீதியான மோசடிகள் நடந்து, நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்ததற்கு பின்புதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே அது இந்து சமய அறநிலையத்துறையாக மாற்றப்பட்டது. இது கூட திராவிட இயக்கத்திற்கு நேரடி தொடர்பு கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி தான் 1963 காலகட்டங்களிலேயே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஓமந்தூரார் காலத்திலேயே 6 கல்லூரிகள் கட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது ஏன் அவர் பாஜகவினுடைய டோனிலே பேசுகிறார், அந்த குரலிலே ஏன் பேசுகிறார் என்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். எனவே அதிமுக என்கிற கட்சி தன்னுடைய அடிப்படை கொள்கையை இழந்து விட்டது.
திராவிடம் என்கிற கோட்பாட்டையே முற்றிலுமாக இழந்து விட்டது. அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்கிற தகுதியையும் அது இழந்து விட்டது. எனவே நான் பலமுறை மன்றாடி பார்த்தேன், பலமுறை கோரிக்கை வைத்து பார்த்தேன், கட்சியை மீட்க வேண்டும். கட்சியோடு முரண்பட்டு போனவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது விலகி நிற்பவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒரு கூரையின் கீழே ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். ராமநாதபுரத்திலே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே டெபாசிட்டே இழந்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முக்குளத்தோர்களினுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அதே போல இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியையும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் ஒரு இணையான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. இன்றைக்கு பாஜகவோடு அதிமுக கூட்டணி போனதன் வழியாக இஸ்லாமியர் வாக்கு வங்கி இல்லாமல் போய்விட்டது. முக்குளத்தோர் சமூகமும் இன்றைக்கு முழுக்க முழுக்க அதிமுகவோடு முரண்பட்டு நிற்கிறது. எனவே பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்திலே போட்டியிட்ட போது 3.5 லட்சம் வாக்குகள் வரைக்கும் அவர் வாங்க முடிகிறது. அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நிற்கிற டெபாசிட் போகிறார் என்று சொன்னால் அந்த சமூகம் மிகப்பெரிய அதிருப்தியிலே இருக்கிறது. இதையெல்லாம் சரி கட்ட வேண்டும். கட்சியிலே இருந்து பிரிந்து நிற்பவர்கள், விலகி நிற்பவர்கள், விலக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தால் தான் வலிமை பெறும். கட்சி வலிமை பெற வேண்டும். பங்காளி சண்டையிலே நாம் கட்சியை பறி கொடுத்து விட்டு பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி சேருவதன் மூலமாக அதிமுக என்கிற கட்சி மிகப்பெரிய அழிவு காலத்திற்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று நான் பலமுறை கோரிக்கை வைத்தேன். நிர்வாக கூட்டங்களிலே சொன்னேன், அறிவுறுத்தினேன். எதையுமே செவிமடுக்கவில்லை. எனவே நான் இந்த கட்சியிலே நீடிப்பதற்கு குறித்து என்னால் இருக்க முடியவில்லை. இந்த கொள்கை சார்ந்து என்னால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் அண்ணாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவன். எம்ஜிஆரினுடைய காலகட்டங்களிலே ஒரு மதச்சார்பு அரசியலை அவர் கையில் எடுக்கவில்லை. ஜெயலலிதா அவர்கள் கூட தொடக்க காலத்திலே ஒரு வலதுசாரி அரசியலுக்குள்ளே கொஞ்சம் நுழைந்தாலும் அது திராவிட இயக்க அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு பொருந்தாது என்பதை புரிந்து கொண்டு அவர் ஆடு மாடு வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம் போன்ற சட்டங்களை எல்லாம் அவர் பின்னாளிலே தேர்தல் தோல்விக்கு பின்பு வாபஸ் பெற்றுக்கொண்டார். அதிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். எனவே அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் கூட மோடியா லேடியா என்றுதான் கேட்டார். ஜெயேந்திரரை, காஞ்சி சங்கராச்சாரியாராக இருக்கக்கூடிய ஜெயேந்திரரை சிறைக்கு அனுப்பினார். பல சாதனைகளை செய்தார். இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் வழிவகுத்தார். எனவே திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளில் இருந்து கொஞ்சம் விலகி சென்றபோது கூட திரும்பவும் தன்னை மீட்டெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஜெயலலிதா பெற்றார். ஆனால் இவர் முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்து விட்டார். கட்சியை அடமான வைத்து விட்டார் என்பது போய் கட்சியை முழுமையாக காலாவதி ஆகக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறார். எனவே அதிமுகவின் தொண்டர்கள் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் போன்றவர்கள், KP முனுசாமி போன்றவர்கள், செல்லூர் ராஜு போன்றவர்கள் பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அவர்கள் எல்லாம் உள்ள குமுறலோடு தான் இருக்கிறார்கள். எனவே அதிமுக என்கிற கட்சியை பாஜக அழிப்பதற்கு நாம் துணை போகலாமா என்கிற கருத்தை அன்வர் ராஜா முன்வைத்து திராவிட இயக்கத்தினுடைய இணையான கட்சியாக, அதிமுகவுக்கு இணையான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிலே நான் இணைகிறேன் என்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இது அரசியல் உலகத்திலே ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஏனென்றால் அன்வர் ராஜா அவர்கள் பாஜக கூட்டணியை கடந்த காலத்திலும் கண்டித்திருக்கிறார். முத்தலாக்கு தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்த போது அந்த சட்டம் எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கும், அது ரவீந்திரநாத்தினுடைய ஓட்டளித்தார், அந்த காலகட்டத்திலே OPS உடைய மகன் ஓட்டளித்தார் என்பதெல்லாம் விமர்சனம் வந்தபோது அவர் நிறைய அந்த கட்சிக்காக வேண்டி எவ்வளவோ அவர் அதற்கு ஆறுதலாக எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஆதரவாக அந்த கட்சிக்கு ஏற்கனவே பல முறை அவர் ஆதரவாக பேசியிருக்கிறார். கட்சியை ஒருபோது விட்டு கொடுக்காதவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது. வெற்றி வாய்ப்பு என்பது இல்லாமலே போகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலே இனி அதிமுகவே இல்லை என்கிற அளவுக்கு அது அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தன்னுடைய தொகுதியை, எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை எடப்பாடி அழித்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக அவர் முன்வைக்கிறார். அவர் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்குகிற போதே அவர் சொன்னார், அதிமுகவோடு பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருக்கிறது, அடித்தட்டு தொண்டர்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்பதையெல்லாம் அவர் சுட்டி காட்டினார். எத்தனையோ முறை சுட்டி காட்டிய போதும் அதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்திலே இல்லை. எரிகிற வீட்டிலே அல்ற வரைக்கும் லாபம் என்று சொல்வதைப் போல அழிந்து கொண்டிருக்கிற அதிமுகவிலே இருந்து கொண்டு தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். கட்சி அழிந்தால் கூட பரவாயில்லை, தங்களுடைய செல்வாக்கை, தங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விசாரணை வளையத்திற்கு அஞ்சி, அமலாக்கத்துறைக்கு அஞ்சி, வருமான வரித்துறைக்கு அஞ்சி, தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கிறது என்பதற்காக அச்சப்பட்டு கொண்டு அமித்ஷாவினுடைய திமுகவாக இதை மாற்றிவிட்டார்கள். அண்ணா திமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. ADMK என்பது மோடி MKயாக மாறிவிட்டது. இனிமேலும் நான் கொள்கைக்காக வாழ்ந்திருந்தவன் இதை நான் செய்ய முடியாது என்று
அன்வர் ராஜா வந்து இன்றைக்கு வந்து அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறார். இவரை வரவேற்று ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த அமைச்சர்களாக இருந்தவர்கள், முக்கிய பிரமுகர்களாக இருந்தவர்கள், சேகர்பாபுலேருந்து ஏவா வேலுலேருந்து வந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாருக்குமே திமுக முக்கியத்துவம் கொடுக்கறது. கடந்த காலங்களிலெல்லாம் கட்சி மாறி வந்தவர்களை காத்திருப்போர் பட்டியலில் ரொம்ப நாள் வச்சிருந்து தான் கட்சி பதவி வழங்குவார்கள். ஆனால் அவர்களுடைய ஆளுமைக்காக வேண்டிய அதிரடியாக கூட அவர்களை பயன்படுத்திக் கொள்வதிலே தவறு இல்லை என்கிற ஒரு முடிவைத்தான் ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். அது பல இடங்களிலே வெற்றியும் பெற்றிருக்கிறார். எனவே அன்வர் ராஜா அவர்கள் வந்து ஒரு முதிர்ந்த தலைவர், மூத்த தலைவர். அவர் வந்து வெளியேறுவதன் மூலமாக அதிமுகவிலே இருந்து இன்னும் பல பேர் வெளியேறக்கூடும் என்கிற தகவலும் வருகிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையிலே மதவாத சக்திகள் பெரிய அளவிலே வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற இந்த வேளையிலே அவர்களுக்கு துணை போகிற துரோக காரியத்தை, திராவிட இயக்கத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய காரியத்தை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை செய்கிறது. அதற்கு பதிலாக அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு பாஜக கூட்டணி அல்லாத ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று நான் பாடுபட்டேன், முயற்சி செய்தேன். அது முடியவில்லை என்கிற காரணத்தினாலே நான் திமுகவில் இணைந்து கொண்டேன் என்று அன்வர் ராஜா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது முழுக்க முழுக்க அதிமுகவின் வசம்தான் இருந்தது. இன்றைக்கு அது சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பதை இன்றைக்கு வந்து யாரெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், திமுக தான் எங்களுடைய வாழ்நாள் எதிரி என்று நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது, அதே போல பாஜக சொல்லுகிறது, அதிமுக சொல்லுகிறது, தமிழக வெற்றி கழகம் சொல்லுகிறது. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஓரிடத்திலே போய் குவியுமா என்று கேட்டால், முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கும் கீழானவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். மதவாத சக்திகள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். அதிமுக சார்ந்தவர்கள் இதே போல திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி கொஞ்சம் பேர் வாக்களிக்கிறார்கள் என்கிற போது திமுகவுக்கு எதிராக ஒன்று திரட்டப்பட வேண்டிய வாய்ப்பை வந்து இவர்கள் தவற விட்டு விட்டார்கள். எனவே ஒருபோதும் அதிமுக மீண்டும் வெல்லாது. இந்த தேர்தலோடு இந்த கட்சி காணாமல் போய்விடும், காலாவதி ஆகிவிடும். அதற்கு பின்பு அதிமுகவினுடைய 2வது இடத்திற்கு வருவதுதான் எங்களுடைய இலக்கு என்று பாஜக சொல்லுகிறது. அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மை சக்தியாக மாற வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ராமசீனிவாசன் என்பவர் சொல்றார், நாங்கள் எப்பொழுது பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும், பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் கூட அதை 2ஆம் கட்டத்துக்கு நாங்கள் தள்ளி விடுவோம், பிரதான கட்சியாக பாஜக வந்துவிடும் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. சிவசேனா போன்ற பல கட்சிகளை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். வட மாநிலங்களிலே பல அரசியல் கட்சிகளை அவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தை உணராமல் தனித்த பெரும்பான்மையோடு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று பழனிசாமி பேசி வருகிறார். அவருடைய பேச்சு ஏற்கனவே பல முறை பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்றெல்லாம் கூவிக்கொண்டே இருந்தவர் யாரிடமும் சொல்லாமல் திடீரென்று ஒரு நாள் போய் அமித்ஷாவை சந்தித்தார். எனவே அவர் மீதான நம்பகத்தன்மையை முற்றிலுமாக இழந்த காரணத்தினால தான் அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதிமுகவை விட்டு விலகி இருக்கிறார். இது ஒரு தொடக்கம்தான். இன்னும் அதிமுகவிலே இருந்து பல பேர் வெளியேறக்கூடும், பல கட்சிகளுக்கு செல்லக்கூடும். பெரிய அளவிலே ஒரு மௌன புரட்சியாக அதிமுகவின் தொண்டர்கள் இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேர்தல் அரசியல் களத்திலே அதிமுக என்கிற கட்சி வலிமை இழப்பது என்பது மதவாத சக்திகளுக்கும் வகுப்புவாத சக்திகளுக்கும் ஒரு ஊக்கத்தை தந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதியாக மட்டுமல்ல, அதிமுகவின் மூத்த தலைவர், அமைப்பு செயலாளர் என்கிற முறையிலே நான் வெளியேறுகிறேன் என்கிற கருத்தை வந்து அன்வர் ராஜா சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அதிமுக தன்னை தற்காத்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த எலெக்ஷனில் வருகிற சட்டப்பேரவை தேர்தலோடு அதிமுகவுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டிய வேலையை பாஜக செய்துவிடும். எனவே திமுகவா அதிமுகவா என்று களம் இல்லாமல் திமுகவா பாஜகவா என்கிற களத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. சமூக நல்லிணக்கத்துக்கு சீர்குலைக்கக்கூடிய சக்திகளாக கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்றெல்லாம் மதவாத பிரச்சனைகளை கிளப்பி ஒவ்வொரு ஊரிலும் இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை உருவாக்குகிற இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற பாஜகவிற்கு அதிமுக என்கிற பெரிய அமைப்பு இடம் தரக்கூடாது. இந்த எச்சரிக்கை மணியை அன்வர் ராஜா விலகிச் செல்கிறார் என்கிற இந்த எச்சரிக்கை மணியை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும். இல்லை என்றால் யானை தன் தலையில் தானே மண்ணை போட்டுக் கொண்டது என்று சொல்வதைப் போல அதிமுக என்கிற மிகப்பெரிய கட்சி அழிவை நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அதிமுகவை மீட்க வேண்டிய கடமை அதனுடைய தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிறது. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்கிற நிலை நீடித்திருக்க வேண்டும்.
அந்த நீட்டிப்பை அவர்கள் தவிர்த்த காரணத்தினால், வழக்குகளுக்கு அஞ்சி அவர்கள் சிறைக்கு போவதற்கு அஞ்சி இப்படி ஒரு சமரசத்தை செய்து கொண்ட காரணத்தினால் அதிமுக காக்கப்படுமா இல்லையா என்பதை வருகிற சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு காட்டிக் கொடுக்கும்.